நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கைரேகை சாஸ்திரத்துல பல பதிவுகள் நம்ம வந்து அன்றாடம் நிறைய பதிவுகள்லாம் போட்டு வந்துட்டு இருக்கிறோம். நிறைய அதிர்ஷ்ட குறிகள் சார்ந்த விஷயம், மேடுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ரேகைகள் சார்ந்த பல விஷயங்கள்லாம் போட்டுட்டு இருக்கிறோம். இதுல முக்கியத்துவம் பொருந்திய இந்த திரிசூலம் குறி, அது ஆங்கிலத்துல ட்ரைடன்ட்னு சொல்லுவாங்க, திரிஷூல் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. இந்த குறியுடைய சிறப்பம்சம் அப்படி என்னன்னு சொல்லிதான் இந்த பதிவு நம்ம பார்க்க போறோம். நம்மளோட இந்து சாஸ்திரத்துல நிறைய ஆயுதங்கள்லாம் சொல்லி வச்சிருக்காங்க, வலிமையான ஆயுதங்கள் சொல்லி. இந்திரனுடைய வஜ்ராயுதம் போன்று நிறைய ஆயுதங்கள்லாம் இருக்கு. ஆனா ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கக்கூடிய 2 ஆயுதங்கள், ஓகேங்களா? அதாவது பெருமாளுடைய சுதர்சன சக்கரத்தை சொல்லுவாங்க, அதே போல சிவனுடைய திரிசூல வெப்பன் அப்படின்றத சொல்லுவாங்க. எதுக்காக இந்த விஷயத்த சொல்றேன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த ரெண்டுத்துக்கான டிஃபரன்ஸ். சுதர்சன சக்கரத்தை பொறுத்தவரையில அந்த சக்கரத்தை விட்டாருன்னா அதுக்கு எல்லாருமே வந்து அடிபணிஞ்சிருந்தோம், சரண்டர் ஆயிடணும், இல்லைன்னா யாரையுமே விட்டு வைக்காது அப்படின்றத சொல்லுவாங்க. ஆனா திரிசூலம் அப்படின்ற விஷயங்கள் விட்டாங்கன்னா அவங்க வந்து எதிர்ப்பு தெரிவித்தாலும் வந்து பாத்தீங்கன்னா யாரையும் சர்வநாசம் ஆக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு வலிமை மிக்க ஒரு ஆயுதமாக நம்மளுடைய சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டு வைத்திருக்கக்கூடியது திரிசூலம் அப்படின்ற ஒரு விஷயம். அப்ப இது வந்து பாத்தீங்கன்னா என்ன மீனிங்னா பவர்ஃபுல் அப்படின்றது, சர்வம் அப்படின்றதுக்கான ஒரு மீனிங் கொண்ட ஒரு அமைப்பு. அப்ப இந்த திரிசூல குறி ஒருவரின் கையில் இருக்கும் பட்சத்துல பவர்ஃபுல்லான பீப்புளாக நிச்சயமாக விலகுவாங்க. அது எந்த இடத்துல இருப்பது பொறுத்து அதுக்கு தகுந்த மாதிரி அது வேலை என்பது செய்யும். இந்த திரிசூல குறியை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இப்படி இருக்கும். சில பேருக்கு இப்படி இருக்கும், இந்த நாமம் போடுகின்ற போன்ற ஒரு அமைப்பு என்பது இருக்கும். சில பேருக்கு இப்படி இருக்கும், சென்டரா இருக்கும். சில பேருக்கு இப்படி வளைஞ்சிருக்கும், சில டைம்ல இது போன்ற அமைப்புல இருக்கும். இது எல்லாமே திரிசூல், அதாவது இந்த திரிசூல குறி அப்படின்ற மாதிரி அமைப்புல நம்ம எடுத்துக்கலாம். இது கையில வந்து எந்த இடத்துல வேணா இருக்கலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா கையில வந்து முக்கிய ரேகைகள் ஆயுள் ரேகை, இருதய ரேகை, புத்தி ரேகை, இந்த தனரேகை, சரிங்களா? இந்த திரிசூல அமைப்பு சப்போஸ் இதுதான் வந்து சூரிய மேடுன்னு வச்சுக்கோங்க. இந்த மோதிர விரலுக்கு கீழே இருக்குல்ல இந்த சூரிய மேடு, இந்த இடத்துல இருக்கும். இந்த இடத்துல நீட்டா ஒரு சூரிய ரேகை போகும். இந்த சூரிய ரேகையில இப்படி ஒரு குறி ஃபார்ம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. சிறப்பான ஒரு அமைப்பு. அவங்க பாலிடிக்ஸ்ல இன்வால்மெண்ட் ஆகியிருந்தா அதுல வந்து உச்ச பதவியை அடையக்கூடிய ஒரு தன்மையை நிச்சயமா கொடுக்கும். இந்த சூரிய ரேகை வந்து எண்டிங்ல அந்த சூரிய மேட்ல இது போல ஒரு திரிசூல அமைப்பு கூட ஃபார்ம் ஆகிருக்கும் பட்சத்துல சிறப்பு. இதுவே அவங்க வந்து வேற ஏதாவது சிறு வயதுல என்பது இருக்கிறாங்க, அரசு வேலையை ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும். அதுல வந்து உயர் பொறுப்புல போகக்கூடிய ஒரு அமைப்பு, IAS, IPS, IFS, IRS இது போன்ற உயர் டாப் ரேங்கிங்ல வரக்கூடிய தன்மையிலும் கொடுக்கும். அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல் பீப்புளா அவங்க இருக்கக்கூடிய இடத்துல வந்து அவங்க தான் பவர்ஃபுல் அப்படின்றதுதான் இதுல இந்த திரிசூல குறிக்கான ஒரு அமைப்பு என்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். சரி, இந்த திரிசூல குறி வேறு எங்க இருந்தா சிறப்பு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இங்கேயும் இருக்கலாம். இப்ப நான் வந்து சூரிய ரேகையில சொல்லியிருக்கிறேன். சப்போஸ் இந்த இடத்துல பிசினஸ் லைன், இந்த புதன் மேட்டை நோக்கி போகக்கூடியது பிசினஸ் லைன் சொல்லுவாங்க, ஆரோக்கிய ரேகைன்றது சொல்லுவாங்க. இந்த இடத்துல இப்படி ஃபார்ம் ஆயிருக்கும் சில நேரத்துல. இது முதல் தரமான அமைப்பு. செய்யும் தொழிலில் கொடிகட்டி பறக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அவங்களை எதிர்த்து எவ்வளவு பேர் தான் போட்டி போட்டாலும் சரி. இப்போ ஒரு தெரு இருக்கு, இந்த திரிசூல குறி கொண்ட ஒருத்தவங்க அந்த தெருவில் ஒரு கடை வச்சிருக்காங்க. அவர் என்ன பிசினஸ் பண்றாரு அதே போல வந்து பிசினஸ் பண்ணக்கூடிய ஒரு 10 பேர் பக்கத்துல கடை வச்சிருக்காங்க. இவங்களோட கடையில் அதிகமாக வியாபாரம் ஆகும். அந்த இடத்துல இவங்க தான் ஒரு தலைவனாக இருப்பாங்க. அந்த பிசினஸ்ன்றது இவங்க கிட்ட தான் அதிகமாக வியாபாரம் ஆகக்கூடிய தன்மைகளை கொடுக்கும். ஏன்னா பிசினஸ் லைன்ல இந்த இடத்துல வந்து திரிசூல் அப்படின்ற அமைப்பு என்பது வந்துச்சு. அப்ப பிசினஸ் லைன்ல இவங்க தான் கொடி கட்டி பார்க்கக்கூடிய அந்த இடத்துல பவர்ஃபுல்லான ஒரு பீப்புளாக இருப்பதற்கான வாய்ப்பு என்பது வந்துடும். இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதுக்கப்புறம் இந்த இடத்துல வருது இந்த போல வந்து தனரேகைன்னு சொல்றாங்களே, இந்த தனரேகைன்னு சொல்லக்கூடிய இந்த ரேகைக்கு முடியக்கூடிய டைம்ல இப்படி வருது, இப்படி ஃபார்ம் ஆகுது. சனி மேட்லயே ஃபார்ம் ஆகுது. இப்படி சனி மேட்ல ஃபார்ம் ஆச்சுன்னா நேர்மை, தன்னம்பிக்கை, விடாமுயற்சி, கடின உழைப்பு, ரெஸ்பான்சிபிள் பர்சனாக இருக்கக்கூடிய தன்மைகள் என்பது கொடுத்துரும். இந்த இடத்துல ஒரு திரிசூல் அமைப்பு ஃபார்ம் ஆகுதுன்னு வச்சுங்க, அந்த தனரேகையில அபரிவிதமான பணவரவு, ஓகேங்களா? அதாவது பொட்டியா நான் வந்து பணத்தை பூட்டி வச்சேன்னு சில பேர் சொல்லுவாங்க. அது போன்ற ஒரு அமைப்பு. அல்ல குறையாத பணத்துக்கு சம்பத்துகளுக்கு ஒரு அதிபதியாக இருப்பாங்க. ஆனா இது எல்லாமே ஒரு வாழ்க்கையின் பிற்பகுதியில் ஒரு 50 வயசுக்கு மேலதான் இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகும், சரிங்களா? ஆனா சில நேரத்துல இந்த இடத்துல இப்படி ஃபார்ம் ஆகுது, இது உதயமாகுதுல, இப்படி இந்த இடத்துல வந்து திரிசூல் அமைப்பு இருக்கும். கரெக்டா வந்து நம்ம லென்ஸ் வச்சு பார்க்கும்போது தெரியும், இல்லை அப்படியே பார்த்தாலும் தெரியும், இப்படி ஃபார்ம் ஆகும். சில பேருக்கு இந்த திரிசூல் அமைப்பு இப்படியும் போகும், இப்படி இருக்கும். சில பேருக்கு இங்க இருந்து இப்படி வரும். எல்லாமே திரிசூல்ன்றதுலாம். திரிசூல் ரிவர்ஸ்ல போட்டாலும் திரிசூல் தான். இது வந்து இளமையிலே வந்து அவங்க உலகத்துக்கு அறிமுகமாகக்கூடிய ஒரு நபரா இருப்பாங்க. நல்ல ஒரு பெயர் புகழ் அந்தஸ்து இளமையிலே பெற்று நல்ல கொடி கட்டி பறக்கக்கூடிய தன்மைகள் இருக்கும். இந்த இடத்துல இருந்தாலும் பணம் நிச்சயமாக வரும், இளமையிலேருந்தே வரும்.
ஆனா ஒரு 50 வயசுக்கு மேலதான் இந்த இடத்துக்கு மேல உதயமாவதுனால 50 வயசுக்கு மேலதான் வந்து அவங்களோட பெயர் புகழ் எல்லாமே வெளி உலகத்துக்கு தெரிய வரும் என்று நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இதுவே இந்த ஆயுள் ரேகையில ஃபார்ம் ஆகுதுன்னு வச்சுங்க, திருச்சூர் அமைப்பு இப்படி ஆகும். சில பேருக்கு இப்படி ஆகும். இது முதல் தரமான ஆயுள் ரேகை என்பது நம்மளுடைய உடலை குறிக்கக்கூடியது. அப்ப ஆயுள் பலத்தை நிச்சயமாக கொடுக்கும். ரொம்ப எனர்ஜெட்டிக் பர்சனா இருப்பாங்க, ரொம்ப தன்னம்பிக்கை மிக்க நபரா இருப்பாங்க, கடின உழைப்புக்கு உரியவர்களா இருப்பாங்க. இது போல பல விஷயங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம் ஆயுள் ரேகையில ஃபார்ம் ஆயிருக்கும் போது. அடுத்து இது புத்தி ரேகைன்னு சொல்றாங்களே, இந்த புத்தி ரேகையில சில நேரத்துல இங்க ஃபார்ம் ஆயிருக்கும், இப்படி ஃபார்ம் ஆயிருக்கும், எண்டிங்ல இப்படி ஃபார்ம் ஆயிருக்கும். இதுவும் நல்ல முதல் தரமான ஒரு அமைப்புன்ற மாதிரி நம்ம சொல்லலாம். சிறப்பான ஒரு அமைப்பு, நல்ல அறிவு கூர்மை மிக்க நபரா இருப்பாங்க, பல பேருக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. குறிப்பாக எஜுகேஷன் ரிலேட்டட் ஃபீல்டுல உச்சத்தை தொடரக்கூடிய ஒரு அமைப்புல என்பது இருப்பாங்க. எஜுகேஷன் ரிலேட்டட் ஃபீல்ட்ல வந்து அரசு ஆசிரியரா இருப்பாங்க, யூனிவர்சிட்டியில, காலேஜஸ்ல, ஸ்கூல்ல இது போல விஷயங்கள் என்பது இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பல பேருக்கு ஒரு விஷயத்த வந்து சொல்லித்தரக்கூடிய ஒரு கோச்சிங் சென்டர் வச்சிருப்பாங்க, இல்ல ஆன்லைன்ல பெரிய ஒரு கோச்சிங் கம்பெனி சார்ந்த விஷயம், ஆன்லைன் நிறைய விஷயம் வேதாந்தா இது போல நிறைய விஷயங்கள் இருக்குல்ல, அது போல வைத்து நிர்வாகம் பண்ணக்கூடிய நிலை அமைப்புல என்பது இருப்பாங்க. இது போல பல விஷயங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். பெரிய பெரிய ஐஐடி ஐஎம் எல்லாம் வந்து ப்ரொஃபஸரா இருக்கக்கூடிய தன்மைகள் எல்லாமே கொடுக்கணும். அந்த அளவுக்கு புத்தி கூர்மை மிக்க ஒரு நபலா இருக்கக்கூடிய தன்மைகள் என்பது கொடுக்கும். புத்தி ரேகைகளை இது போல சூழக்குறி, திரிசூலக்குறி என்பது ஃபார்ம் ஆகும் பட்சத்துல இது போன்ற இதுல வந்து தனித்துவமாகவும் இருக்கும். சில பேர் இந்த மேடுகள்ல எப்படி இருக்கும் சூழக்குறி என்பது இப்படி இருக்கும், இல்ல இந்த மேடுகள் தனியா ஃபார்ம் ஆயிருக்கும், இல்ல இந்த மேடுகள் தனியா ஃபார்ம் ஆயிருக்கும். இது சுக்கிரமேட்ல இருந்துச்சுன்னு வச்சுங்க, திருமணத்துக்கு பிறகு அவங்க வரக்கூடிய வாழ்க்கை துணை மூலமாக ஒரு முன்னேற்றம், அவங்க வரக்கூடிய வாழ்க்கை துணை நல்ல பெரிய இடத்த ஒரு சம்மதமாக இருக்கக்கூடிய தன்மைகளை கொடுக்கும். இதுவே சந்திரமேட்ல இப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு வச்சுங்க, இவங்க உள்நாட்டோடு வெளிநாட்டுக்கு போய் நல்ல ஒரு பெயர் புகழ் அந்தஸ்து அடையக்கூடிய நபர்லாம் இருப்பாங்க. இது போன்ற விஷயங்கள் இது கொடுக்கும். இது போல இருக்கக்கூடிய இடத்துக்கு தகுந்த மாரி அதோட வேலைகள் வந்து வேறுபடும். இதுவே இது வந்து உள் செவ்வாய் மேடு, இது வெளி செவ்வாய், இது கீழ் செவ்வாய் மேடு, இது மேல் செவ்வாய் மேடு, இந்த இடத்துல ஃபார்ம் ஆகும். இது கேது மேடு, இந்த இடம் கேது மேடு, இது சந்திராகிறது ராகு மேடு இந்த இடத்துல. இப்ப இந்த இடத்துல வந்து இருந்துச்சுன்னா கடின உழைப்பாளியா இருப்பாங்க, போர்க்குணம் கொண்டவங்களா இருப்பாங்க, சமுதாயத்துல எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் தட்டி கேட்டு அதன் மூலமாக பிரபலம் அடையக்கூடிய ஒரு நபரா இருக்கக்கூடிய தன்மைகள் இருந்திருக்கும் இந்த இடத்துல செவ்வாய் மேடுல இருந்துச்சுன்னா. அந்தந்த மேடுகளுக்கு தகுந்த இதோட வேலை என்பது செய்யும். இன்னும் முதல் தரமான ஒரு அமைப்பு பெரிய சூழக்கூடிய ஒரு விஷயம் சொல்லுவாங்க. எப்படின்னா எப்படி இருக்கும்னா, நான் எழுதி கட்டுறேன். இந்த இடத்துல இருதய ரேகை போதுங்களா, ஆயுள் ரேகை இங்க இருக்கு, எல்லாமே நம்ம கையில பாத்துக்கலாம். புத்தி ரேகை, இந்த தன ரேகை ஸ்ட்ரெயிட்டா அப்படி போகுதுல்ல, இந்த தன ரேகையில இருந்து ஒரு கிளை ரேகை இப்படி ஃபார்ம் ஆகும். அது சூரிய மேட்டை நோக்கி போகுதுல, இது வந்து சூரிய ரேகை, சரிங்களா. அதே லைன்ல இருந்து குரு மேட்டை நோக்கி ரேகை ஃபார்ம் ஆகும். இப்படிப்பட்ட ஒரு பாயிண்ட் இருக்கு பாருங்க, பெரிய ட்ரைடென்ட் போல இருக்கு ஒரு கையில. இது முன்னும் முதல் தரமான ஒரு அமைப்பு என்பது எடுத்துக்கலாம். இல்ல வேறு ஒரு அமைப்பு என்பது இருக்கு. அது எப்படின்னா இந்த இடத்துல ஃபார்ம் ஆகுது, இந்த இடத்துல ஒரு லைனு, இப்படி ஒரு லைன், இது வந்து பிசினஸ் லைனு, இது வந்து சன் லைனு, இது வந்து ஃபினான்ஸ் லைனு, மூணுமே ஃபார்ம் ஆகுது. இது ஒரு ட்ரைடென்ட் போல ஃபார்ம் ஆகுது. இது நல்லா சிறப்பான அமைப்பு. அரசியல்ல கொடி கட்டி பார்க்கக்கூடிய அமைப்பு, பெயர் புகழ் அந்தஸ்து, பிசினஸ்ல நல்லா சிறப்பா இருக்கக்கூடியது. அதே போல வந்து நல்ல ஒரு மக்கள் செல்வாக்கு பெற்று இருக்கக்கூடிய தன்மையில குறிக்கும். நான் நிறைய பதிவுகளை சொல்லியிருக்கேன். இந்த கையை வந்து எல்லாருக்கும் பொருந்தக்கூடிய காமன் பதிவு தான். ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் இந்த விஷயத்தை அப்படியே அப்ளை பண்ணி பார்த்துக்கலாம். ஆண்களாக இருக்கும் பட்சத்தில் வலது கைக்கு முக்கியத்துவம் கொடுத்து இடது கையை பார்க்கணும், பெண்களாக இருக்கும் பட்சத்தில் இடது கை முக்கியத்துவம் கொடுத்து வலது கையை பார்க்கணும். அதை அப்ளை பண்ணி நம்ம பார்த்துக்கலாம். ஆனா சில நேரத்துல இந்த ட்ரைடென்ட்ல இது போல தீவு குறிகள், இது வந்து வெட்டு, துண்டு, இது போல இல்லைன்னா வந்து இது போல குறுக்கு கோடுகள், இல்ல வந்து கரும்புலி சென்டரா இருக்கிறது, இது போல விஷயம் இருந்துச்சுன்னா சில நேரத்தில் 100% அது ஒர்க் அவுட் ஆகாது. இதெல்லாம் நம்ம கையை பார்த்துட்டு தான் தெளிவாக இந்த விஷயம் சொல்ல முடியும் என்று சொல்லி, மேலும் கைரேகை பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்படக்கூடியவங்க என்ன தொடர்பு கொண்டு பேசுங்க. என்னோட கான்டாக்ட் நம்பர், வாட்ஸ்அப் நம்பர் சேனல் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க. மேலும் ஜாதகம் பார்க்கணும், வாஸ்து சார்ந்த கன்சல்டேஷன், ஒன்றும் நியூமராலஜி சம்பந்தப்பட்ட கன்சல்டேஷன், குழந்தைக்கு பேர் வைக்கிறது, பெரியவங்களுக்கு பேர் வைக்கிறது, எதுவாக இருந்தாலும் தொடர்பு கொண்டு பேசலாம். மேலும் பல நல்ல தகவலுடன் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்களின் ஆஸ்ட்ரோ பரத் கண்ணன். நன்றி, வணக்கம்.